கல்கிஸ்தி கடற்கரை வீதிக்கு திரும்பும் சந்தியில் 19 வயது இளைஞர் ஒருவர் மீது இன்று காலை 6:35 மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதுடன் இளைஞர் சுடப்படுவதை காட்டும் மற்றொரு சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த இளைஞனை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் காயமடைந்த நபர் கலபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். அந்த இளைஞன் நகரசபை ஊழியர் என்பதுடன் கடற்கரை வீதிக்கு திரும்பும் சந்திப்பில் ஒரு கிளை வீதியில் அவர் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது 2 சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து துப்பாக்கிச்சூடு நடத்திய விதம் இதற்கு முன்னர் வெளியான சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான இளைஞன் பிரதான வீதியை நோக்கி ஓடுவதையும் அங்கு 2 சந்தேக நபர்கள் மீண்டும் அவரை துரத்தி சென்று சுட்டுக் கொன்ற விதமும் மற்றொரு சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தேகிவெளி ஓபன் பிளேஸை சேர்ந்த இந்த இளைஞனின் கொலைக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. அவரது தாயார் தற்போது போதைப்பொருள் விற்பனை குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளதுடன் இறந்த இளைஞன் 2023ஆம் ஆண்டு போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் போதைப்பொருள் கடத்தல்காரரான படோவிட்ட அசங்கவின் உறவினர் என்று கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்தின் தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் கயங்க மாரப்பனவின் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்படுகிறது. Iya, jangan gitu.